கதை செல்லாத ஓட்டுக்கள். கதை மற்றும் உருவாக்கம் இளங்கோ சுப்பிரமணியன். தேர்தல் ஒழுக்க விதிகள் அமலுக்கு வந்தது. அரசியல்வாதிகளிடம் ஒழுக்க விதிகளா கேட்கவே கொஞ்சம் சிரிக்க தோன்றுகின்றது இல்லையா? ஒழுக்க கேட்டை கண்டு அறிந்து அதனை சட்ட விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை வாங்கித்தர கொண்டு வந்த நடத்தை விதிகள் தடம் புரண்டு நல்லவர்களைத்தான் அதிகம் தண்டித்திருக்கிறது. இதோ அப்படி ஒரு வலிமிகுந்த கதையை தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு குடும்பத்தின் தலைவிதியையே கேள்விக்குறியாக்கிய சம்பவத்தை காண்போம். இதோ இவர்தான் மாலதி. இவர் ஒரு தூய்மை பணியாளர். பணிக்கு பெயர் வைப்பதில் காட்டும் மனித அபிமானம் அவர்களை நடத்தும் விதத்தில் காட்டப்படுவதில்லை. இவர்கள் குப்பைகளை அகற்றினார்கள். கடைசியில் இவர்களையே குப்பைகளாக அகற்றினார்கள். இதுதான் ஜனநாயகம். இதுதான் ஜனநாயகம். பெண்களுக்கு மட்டும் எங்கிருந்துதான் அப்படி ஒரு சக்தி பிறக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அது எந்த வயதானாலும் சரி, இந்த சமூகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அவளை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. அப்படிதான் ரேணுகா அம்மாளுக்கும் தன் மகள் கணவனால் கைவிடப்பட்டு அவளை நாடி வந்தபோது எதை சொல்லியும் அவளை ஊனப்படுத்தாமல் அரவணைத்து கொண்டார். 4 வீடுகளில் வீட்டு வேலைகளை செய்தும், பகுதி நேரம் ஹோட்டல்களில் பாத்திரங்களை கழுவி கொடுத்தும், அங்கு அவளுக்கு கொடுக்கப்படும் உணவுகளை கூட வீட்டுக்கு கொண்டு வந்து தன் மகளையும் பேத்தியையும் உண்ண வைத்து அழகு பார்ப்பாள். வாழ்க்கை எந்த சலனமுமின்றி நகர்ந்து கொண்டு இருந்தால் இயற்கைக்கு பிடிக்காது. உடனே ஒரு கல் எங்கிருந்தாவது எரியப்படும். அப்படித்தான் ரேணுகா அம்மாளுக்கு ஆஸ்துமா தீவிரமடைந்தது. அதனால் வீடுகளிலும் ஹோட்டல்களும் வேலைக்கு போக முடியவில்லை. நல்ல வேலையாக மகள் மாலதி தூய்மை பணியாளர் பணிக்கு போய்கொண்டு இருப்பது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ரேணுகா அம்மாளின் நிலைமை மோசமாகிக் கொண்டு வருவதை மாலதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடா கற்றுக் கொடுத்ததே அவளுடைய அம்மாதான். அருகாமையில் இருந்த சுகாதார மையத்திற்கு அழைத்து கொண்டு சென்று காண்பித்தாள். மூச்சுக்குழாயில் அடைப்பு இருக்கின்றது, ஆஞ்சியோ அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது என்கிற தகவல் மாலதியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மருந்து மாத்திரைகளில் சில நாட்கள் வண்டி ஓடியது. திரும்பவும் மக்கர் பண்ண ஆரம்பித்ததும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பரிசோதித்து பார்த்ததில் அறுவை சிகிச்சை செய்தாலொழிய காப்பாற்றுவது கஷ்டம் என்று சொல்லிவிட்டார்கள். அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு ஆகும் என்று கேட்டபோது 2 லட்சம் செலவாகும் என்று அவளது இதயத்தில் இடி விழுந்தது. எங்கே போவது என்று திக்கு தெரியாமல் மாலதி நின்றபோது அவளுக்கு தெரியந்த வழிகளிலெல்லாம் முயற்சி செய்தாள். தன் மகளுக்கு பின்னாளில் உதவுமென்று என்று வாங்கி வைத்த வளையல் மார்வாடியின் அன்பிற்கு அடிமையானது. இது பத்தாது. தான் சீட்டு போடும் அன்னபூரணி அம்மாவிடம் ஓடினாள். சீட்டு பணத்தை முன்கூட்டியே தள்ளு போக எடுத்தாள். இது பத்தாது. வேலை செய்யும் பணியிடத்தில் கேட்டு பார்த்தால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லை. கூட பணிபுரியும் தெரிந்தவர்களிட மெல்லாம் கேட்டு பார்த்து ஒரு வழியாக 1.5 லட்சத்தை சேகரித்து விட்டாள். பணத்தை எடுத்துக்கொண்டு மாலதியும் விஜயாவும் ஆபரேஷனுக்கு பீஸ் கட்ட ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல தயாரானார்கள். ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் அந்த எதிர்பாராத சம்பவம் நடந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் வாகனங்களை நிறுத்தி சோதனை போட்டு கொண்டிருந்தார்கள். அது பற்றி எந்த விவரமும் அறியாத மாலதியும் விஜயாவும் வைத்திருந்த பையை திறந்து காட்டும்படி இன்ஸ்பெக்டர் சொல்ல இருவரும் மறுத்தார்கள். இன்ஸ்பெக்டர் விசாரித்தபோது பதட்டத்தில் சரிவர பதில் சொல்ல முடியாமல் திணறினார்கள். ஒரு கட்டத்தில் இன்ஸ்பெக்டரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்பாவிகளிடம் மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யும். பணத்திற்கான முழு விவரங்களை கொண்டு வந்து
அலுவலகத்தில் காண்பித்துவிட்டு பணத்தை திரும்ப பெற்றுச் செல்லும்படி கட்டளையிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். செய்வதறியாது மாலதியும் விஜயாவும் நடு ரோட்டில் இருவரும் கதறி அழுததுதான் மிச்சம். மாலதி அன்று முழுவதும் தேர்தல் கமிஷன் அலுவலகத்தின் படியேறி இறங்கி பார்த்தும் எதுவும் நடக்கவில்லை. சனி ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை. இனி திங்கள் வரை காத்து இருக்க வேண்டும். பணம் கட்ட தவறியதால் ஆபரேஷனை தள்ளி போட்டு விட்டார்கள். அதற்குள்ளாக ரேணுகா அம்மாளின் உடல் நலம் கவலைக்கு இடமாகிவிட்டதால் அந்த தனியார் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ரேணுகா அம்மாளை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லும்படி வற்புறுத்தினார்கள். கூடவே அதுவரை பார்த்த மருத்துவ செலவை உடனே கட்டச் சொல்லி ஒரு பக்கம் நச்சரிக்க ஆரம்பித்தார்கள். செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. போராட்டத்தில் இருந்த தூய்மை பணியாளர்கள் மத்தியில் அது எதிர் ஒலித்தது. 50, 100 வசூலித்து கொடுத்தனர். நேற்று தூய்மை பணியாளர்களிடமிருந்து பணம் கைப்பற்றப்பட்ட செய்தி கேட்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களின் பிரதிநிதி வசூலான பணம் கவுண்டரில் கட்டியவுடன் வந்தவரையில் லாபம் என்று ரேணுகா அம்மாள் டிஸ்சார்ஜ் பண்ணி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தார்கள். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் ரேணுகாம்பாள். மாலையில் செய்தி பத்திரிகையில் வந்தும் விவரம் விஸ்வரூபம் அடைவதற்குள் முடித்துவிட எண்ணி தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு அதிகாரி பேசினார். மாலதிக்கு ஃபோன் மூலம் தகவல் சொல்லப்பட்டது. நாளை காலையில் 11 மணிக்கு அலுவலகத்தில் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். காலையில் அவசரமாக மாலதி தேர்தல் அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து மாலதிக்கு ஃபோனில் தகவல் சொன்னார்கள். அதிகாலையில் ரேணுகா அம்மாளின் உயிர் பிரிந்துவிட்டது. மாலதியின் கதறல் அந்த ஹவுசிங் போர்டு வளாகத்தில் அடங்க நீண்ட நாளாகும். ரேணுகா அம்மாளின் உயிரை பறித்தது ஆஸ்துமா இல்லை, அரசியல். இந்த தேர்தலில் இந்த வீட்டின் 2 ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டுக்கள். இது மாதிரி இன்னும் எத்தனையோ